மதுரை மாவட்டத்தில் 1 கோடி மரக்கன்றுகள், ஆண்டுக்கு 1 கோடி மரக்கன்றுகள் நடணுன்றதான் எங்களோட இலக்கு. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை வளர்க்குறதுல எவ்வளோ சந்தோஷமோ அந்த உணர்வோடு தான் ஒவ்வொரு மரக்கன்றுகளையும் நட்டுக்கிட்டு இருக்கோம். வணக்கம், என்னோட பேர் சோழன் குபேந்திரன். எங்களோட பூர்வீகம் எல்லாம் சோழவந்தானம் சார்ந்தது. இப்போ நான் குடியிருக்கிற பகுதி மதுரை மாவட்டம் காதக்கிணை அலர்கோயில் மெயின்ரோல காதக்கிணன்ற பகுதியில் இருக்கிறேன். நான் ஒரு கட்டட பொறியாளராக பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். கடந்த 12 ஆண்டுகளாக ஐயா அப்துல் கலாம் அவர்களின் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக அவரோட வழியை பின்பற்றி மதுரையை ஒரு பசுமையாக்குற நோக்கத்தில் இதுவரைக்கும் ஒரு 83,000 மரக்கன்றுகள் மதுரை மாவட்டம் முழுவதும் நடவு பண்ணி நட்டு தண்ணீர் விட்டு பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆசை எதனால வந்தது? இந்த ஆசைனால வீட்டில் எதுவும் பிரச்சனை, அந்த தொழில் ரீதியாக எதுவும் பிரச்சனை இருந்தது? ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கோயம்புத்தூர்ல அவர் சொன்ன ஒரு உரையிலிருந்து தான் எனக்கு இந்த ஒரு ஸ்பார்க்கே வந்தது. அதாவது எனக்கு இந்த இந்தியா ஒரு வல்லரசு ஆகணுன்ற கனவு மாதிரி ஒரு பசுமை கனவு இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் குறைந்தபட்சம் 15 மரக்கன்றுகளால் நட்டு வளர்க்கணுன்றதான் என்னோட ஆசை அப்படின்னு ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன அதுல இருந்து தான் இந்த ஒரு முயற்சியில நானும் இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்காக நிறையா வீட்டில் எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி சமூக பணியில் ஈடுபட போகும்போது வீட்டில் பெருசாக சப்போர்ட் இல்லை. ஆனாலும் என்னோட பணியில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருக்காங்க. தொடர்ந்து இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்களோட இலக்கு மதுரை மாவட்டத்தில் 1 கோடி மரக்கன்றுகள், ஆண்டுக்கு 1 கோடி மரக்கன்றுகள் நடணுன்றதான் எங்களோட இலக்கு. அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இங்க என்னென்ன மாதிரியான மரங்கள்லாம் நடுறீங்க? அதெல்லாம் எங்க உற்பத்தி பண்றீங்க? எந்த ஸ்டேஜ்ல நீங்க பிளான்டிங் பண்ணீங்க? எல்லாமே நாட்டு வகையான மரக்கன்றுகள் தான் நாங்க நடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறிப்பா ஒரு 15 வகையான மரக்கன்றுகள், வேம்பு, புங்கை, பூவரசு, வாகை, நாவல், மகிழம், மருதம், இலுப்பை, இந்த மாதிரியான ஒரு 15 வகையான நாட்டு வகையான மரக்கன்றுகள் தான் நடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறிப்பா நம்ம நடவு பண்ற அந்த மரங்கள் பறவைகளுக்கும் அதுல இருந்து ஒரு பலன் தரணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வாழை மரமா இருக்கட்டும், நாவல் மரமா இருக்கட்டும், இலந்தை மரமா இருக்கட்டும், இந்த மாதிரியான மரங்கள் எல்லாமே பறவைகளுக்கும் பலன் தரணும் அப்படின்ற ஒரு வகையிலும் நாங்கள் மரங்கள் நடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதோட அடுத்த முயற்சியா, இது வரைக்கும் வெளியில இருந்து தான் மரக்கன்றுகள் வாங்கி நர்சரியிலேருந்து வாங்கி தான் நாங்கள் நடவு பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்மளே மரக்கன்றுகளை உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற முயற்சியில பண்ணிக்கிட்டு இருக்கோம். மதுரை மாவட்டம் உம்மிச்சிக்குளம் அருகில் தெற்கு பெத்தாம்பட்டி அருகில கருவனூர்ன்ற ஒரு கிராமத்துல இந்த ஃபார்மை நாம ஏற்படுத்தியிருக்கோம். இப்போ ஒரு சின்ன வகையான மரக்கன்றுகள் தான் இப்போ இங்க இருக்கு. இதை ஒரு 7 அடி 8 அடி உயர மரக்கன்றுகளா வளர்த்து இந்த வருஷம் ஒரு 1 லட்சம் மரக்கன்றுகள் மதுரை மாவட்டம் முழுவதும் நடப்புறோம். யாரும் மரக்கன்றுகள் நடணும், நாங்களும் இந்த பசுமை பணியில ஈடுபடணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மரக்கன்றுகளை நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் மதுரை ரொம்ப சீக்கிரம் ஒரு பசுமையான மாவட்டமா மாறணும், அதுதான் எங்களோட இலக்கு. இப்போ நீங்க இப்படி மரம் வைக்கிறதுக்கு யாரும் ஸ்பான்சர் அந்த மாதிரி எதுவும் கிடைச்சிருக்காங்களா? இல்ல உங்க சொந்த முயற்சி, சொந்த காசுல பண்றீங்களா? என்னோட சொந்த முயற்சியில தான் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஸ்பான்சர் அந்த மாதிரி எதுவும் நான் போகல. என்னோட சொந்த முயற்சியில தான் பண்ணிட்டு இருக்கேன். அது மரம் வைக்கிறது உங்களுக்கு அது எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது? அது பெருசாகிறது பாக்குறதும் அதெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நாங்கள் இப்போ இயற்கையாக எங்களுக்கு ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க தான். இப்போ எங்களோட குடும்பம் விவசாய சார்ந்த ஒரு குடும்பம் தான். குறிப்பாக சோழவந்தான்றதான் எங்களோட பூர்வீகமான ஒரு இடம்னால மதுரையிலே மிக அழகான பகுதி அவங்க எல்லாருக்குமே தெரியும். சோழவந்தானே எவ்வளோ அழகான பகுதின்னு. ஸோ அந்த பசுமையில இருந்தே வளர்ந்த ஒரு காரணத்தினால ஒரு காலத்தில் மதுரையும் அப்படிதான் இருந்தது. இப்போ அதோட பசுமையை இழந்துக்கிட்டே வருது. மீண்டும் அதை பழைய மதுரையா மாற்றணும், பசுமையான ஒரு மதுரையா மாற்றணுன்றதுல என்னோட பெரிய ஒரு ஆசை. அதனாலதான் மரங்கள் நிறைய நடவு பண்ணிட்டு இருக்கோம். அது வளர்ற ஒவ்வொரு தருணத்தையும் நான் பார்க்க போகும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை வளர்க்குறதுல எவ்வளவு சந்தோஷமோ அந்த உணர்வோட தான் ஒவ்வொரு மரக்கன்றுகளையும் நட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களோட அடுத்த தலைமுறைக்கு காசு, பணம் இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போற ஒரே சொத்து இந்த இயற்கை தான். நம்மளோட முன்னோர்கள் எப்படி நம்மளுக்கு இந்த இயற்கையை கொடுத்தாங்களோ அதே இயற்கையை நம்ம மட்டும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடக்கூடாது. அடுத்த தலைமுறைக்கும் அதை கொடுத்துட்டு போகணுன்றது நம்மளோட கடமை. அதை சிறப்பாக பண்ணணுன்றதுல முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். மதுரையில முக்கியமான சாலைகள்னு பார்த்தீங்கன்னா அழகர் கோவில் சாலை, திருப்பரங்குன்றம் கோவில் சாலை, அதே போல தோரிமன் மேலக்கால் சாலை,
அதே மாதிரி நத்தம் சாலை, இந்த சாலைகள்லாம் வந்து 2 புறமும் அடர்ந்து மரங்களா இருந்தது. இப்போ ஃபுல்லாமே சாலை விரிவாக்க பணியினால வந்து டோட்டலா வந்து இது பண்றாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? இல்ல இது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதே சமயம் காலத்தோட வளர்ச்சியில இந்த வளர்ச்சி கண்டிப்பா தேவைதான். ஆனா அதே சமயம் இயற்கையை அழிக்காத ஒரு வளர்ச்சியா இருக்கணும்ன்றதுல என்னோட மிகப்பெரிய ஆசை. அதுக்கான முயற்சியில தான் நாங்க இறங்கிட்டு இருக்கோம். ரோட விரிவாக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரோடோட தேவை இன்னைக்கு எவ்வளோன்ற எல்லாருக்குமே தெரியும். ஒரு மரம் வெட்டினா 10 மரம் நடணும்னு ஹைகோர்ட்டே ஒரு ஆர்டர்ல சொல்லியிருக்காங்க. 10 மரம் இல்லை, வாங்க 100 மரம் நடுவோம் அப்படின்ற ஒரு முயற்சியில இறங்கி வளர்ச்சியை தடுக்கல, அதே சமயம் இயற்கையை பாதிக்காத வளர்ச்சியை நாங்க முன்னெடுக்கிறோம். இப்ப இந்த மரம் தனியா நட முடியாது, கூட எத்தனை பேர் கூட துணைக்கு சப்போர்ட்டுக்கு இருக்காங்க? அப்புறம் மரம் வச்சுட்டு வச்சது மட்டும் போயிருவீங்களா, இல்ல மெயின்டைன் பண்றீங்களா, பராமரிக்கிறீங்களா? இல்ல, தொடர்ந்து நாங்க பராமரிச்சுட்டு இருக்கோம். தண்ணீர் விட்டு மரக்கன்றுகள் நடுறது மட்டும் இல்ல, தொடர்ந்து நாங்க தண்ணீர் விட்டு பராமரிக்கிறோம். 3 நாளைக்கு ஒரு தடவை நாங்க நட்டுற மரங்களுக்கு தண்ணீர் விடுறோம். ஒரு வருட காலங்களுக்கு நாங்க தண்ணீர் விடுறோம். ஏன்னா நம்ம நடுற மரம் பாத்தீங்கன்னா நட போகும்போதே 10ல இருந்து 15 அடி உயர மரக்கன்றுகளா தான் நடுறோம்னு போகும்போது ஒரு வருட காலம் அதுக்கு நம்ம நீர் விட்டாலே போதுமானது. அதுக்கப்புறம் அதுவாவே இயற்கையை தாங்கி வளர்ந்து வந்துடும். மெயினா எந்தெந்த ஏரியால மரம் வச்சிருக்கீங்க? சார், நம்ம நத்தம் ரோட்ல நட்டிருக்கோம், அலர்கோவில் ரோட்ல நட்டிருக்கோம், அதே மாதிரி நம்ம வேலம்மாள் ரிங் ரோடு அந்த ரோட்ல நட்டிருக்கோம், ஐயர் பங்களா ரோட்ல அந்த ரோட்ல நட்டிருக்கோம். அதே மாதிரி குறிப்பா அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றக்கா மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் இது வரைக்கும் நான் பண்ண இந்த 83,000 மரக்கன்றுகளை ஒரு 47,000 மரக்கன்றுகளுக்கு மேல அரசு பள்ளிகளில் பண்ணியிருக்கோம். அரசு பள்ளிகளுக்கு தண்ணீர் வசதி பண்ணி கொடுத்துருக்கேன். குறிப்பா அலங்காநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில நாங்க மரக்கன்றுகள் நட போகும்போது இங்க இருக்க குழந்தைகளுக்கே தண்ணீர் வசதி கிடையாது, நாங்க எப்படி மரக்கன்றுகள் தண்ணீர் விடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக அங்க ஒரு 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணி போர்வெல் முதற்கொண்டு அந்த ஸ்கூலுக்கு நான் பண்ணி கொடுத்து, அதுதான் இந்த திட்டத்தோட முதல் தொடக்கமே பாத்தீங்கன்னா அந்த அலங்காநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில தான் தொடங்கணும். ஸோ போர்வெல் முதற்கொண்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அரசு பள்ளிகள்ல ஒரு 47,000 மரக்கன்றுகள் நட்டிருக்கோம். இறுதியா அந்த மரம் இதுக்கு என்ன சொல்றீங்க ஃபைனலா, உங்களோட பிரதான ஒரு அடுத்து நம்மளோட பூமி இந்த வெப்பமயமாதல் எல்லாருக்குமே இன்னைக்கு தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு இந்த பருவநிலை மாற்றத்துக்கு காரணமாக எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு மழை, மிகப்பெரிய வறட்சி, இன்னைக்கு சென்னையும் தூத்துக்குடியும் கடந்த ஆண்டு பாதிப்பை நம்ம எல்லாருமே உணர்ந்திருக்கோம். இனிமேலும் இதை தடுக்க முடியாது, கண்டிப்பா குறைக்க முடியும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பசுமைன்ற ஆயுதத்தை கையில எடுப்போம். மிச்ச ஆயுதம் வேணாம், பசுமைன்ற ஆயுதத்தை கையில எடுப்போம். கண்டிப்பா ஒரு பசுமை வல்லரசா மாத்துவோம். இதுதான் நான் அடுத்த தலைமுறைக்கும் என் மக்களுக்கும் சொல்லக்கூடிய கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.